இது நிஜக்கண். கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் அமைந்துள்ள திண்ணை விருந்தினர் விடுதியில் இலங்கைக்கான ஐநா அலுவலகம் ஒரு விருந்து பிரச்சாரத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தது. இலங்கையில ஐநாவின் பிரசன்னம் 70 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கின்றது. இந்த 70ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாகத்தான் அந்த விருந்து பிரச்சாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஐநாவோட இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் உட்பட ஐநாவின் கட்டமைப்புகளுக்கு பொறுப்பாக இருக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த அலுவலகங்களில் வேலை செய்யும் உள்ளூர் அலுவலர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் கட்சி தலைவர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குடிமக்கள், சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள் என்று பல வகைப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிகழ்வில் பேசிய இலங்கைக்கான ஐநாவின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் சிவில் சமூகங்களை அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் எதிர்நிலையில் வைத்து பார்க்கக்கூடாது என்று பேசியிருக்கின்றார். இலங்கை தீவில் ஐநாவின் பிரசன்னம் 70 ஆண்டுகள். ஆனால் இலங்கை தீவின் இனப்பிரச்சனை 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் ஐநாவுடன் நெருக்கமாக வேலை செய்ய தொடங்கியது 2009க்கு பின்னிருந்து, அதாவது 15 ஆண்டுகள். அதிலும் குறிப்பாக இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தோடு நிலைமாறு கால நீதியை இலங்கை தீவில் ஸ்தாபிப்பதற்காக உழைத்தது. கடந்த 9 ஆண்டுகள் இப்படி பார்த்தால் இலங்கை தீவில் ஐநாவின் 70 ஆண்டுகால பிரசன்னத்தால் இனப்பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. குறிப்பாக 2009க்கு பின்னரான கடந்த 15 ஆண்டுகால தமிழ் அரசியல் எனப்படுவது அதிகபட்சம் ஐநா மைய அரசியலாகவே இருந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக 2015 செப்டம்பர் மாதம் இலங்கை அரசாங்கத்தின் இணை அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்ட நிலைமாறு கால நீதிக்கான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திற்கு பின்னிருந்து தமிழ் கட்சிகளில் ஒரு பகுதியும் சிவில் சமூகங்களும் மனித உரிமை காவலர்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் நிலைமாறு கால நீதிக்காக, அதாவது போரில் ஈடுபட்ட தரப்புகளை பொறுப்பு கூற வைப்பதற்காக உழைத்து வருகின்றன. ஆனால் அவ்வாறு உழைத்ததன் விளைவாக தமிழ் மக்கள் பெற்றவை என்ன? கடந்த 2021ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பேரவைக்கு ஒரு கூட்டு கடிதத்தை எழுதுவதற்காக சிவில் சமூகங்கள் கட்சிகளை ஒருங்கிணைத்தன. அதற்குரிய 2வது சந்திப்பு வவுனியாவில் இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது அதில் பங்கு பற்றிய சுமந்திரன் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார். 6 ஆண்டுகளாக ஒரு பரிசோதனையை செய்தோம், அதில் தோல்வி அடைந்து விட்டோம். 6 ஆண்டு கால பரிசோதனை என்பது என்ன? அதுதான் 2015ஆம் ஆண்டிலிருந்து நிலைமாறு கால நீதிக்காக உழைத்தமை. நிலைமாறு கால நீதியை பொறுத்தவரை கூட்டமைப்பு அதன் பங்காளியாக செயல்பட்டது. புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பில் உள்ள அமைப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நிலைமாறு கால நீதி வேண்டாம், இனப்படுகொலைக்கு எதிரான பரிகார நீதிதான் வேண்டும் என்று கோரிய ஓர் அரசியல் சூழலில் கூட்டமைப்பு நிலைமாறு கால நீதியின் பக்கம் நின்றது. ஆனால் அந்த பரிசோதனையில் தாங்கள் தோல்வியடைந்து விட்டதாக சுமந்திரன் அவர் தான் நிலைமாறு கால நீதி செயல்பாடுகளில் தமிழ் தரப்பின் பிரதான பங்காளி அவ்வாறு கூறினார். நிலைமாறு கால நீதி செயல்பாடுகள் இலங்கை தீவில் எதிர்மறை விளைவுகளை தான் தந்தன. ஆங்கிலத்தில் அதனை கவுண்டர் ப்ரொடக்டிவ் என்று கூறுவார்கள். அதாவது நிலைமாறு கால நீதி செயல்பாடுகள் இலங்கை தீவில் தோல்வியடைந்து விட்டன. அதற்கு பின்னரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழிந்து விட்டன. ஐநாவை நோக்கிய தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை. 2021ஆம் ஆண்டு தமிழ் கட்சிகள் ஐநாவுக்கு எழுதிய கூட்டு கடிதத்தில் ஒரு சான்றுகளை திரட்டும் பொறிமுறையை கேட்டிருந்தார்கள். விருந்து பிரச்சாரம், குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அந்த பொறிமுறையானது குறுகிய காலத்துக்குள் சாட்சியங்களை சேகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஆனால் அந்த கடிதத்திற்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஐநாவின் சாட்சிகளையும் சான்றுகளையும் சேகரிப்பதற்கான பொறிமுறையானது மிக பலவீனமானதாகவே அமைந்தது. அது ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள் இயங்கும் ஓர் அலுவலகமாக சுருக்கப்பட்டு விட்டது. இதுதான் கடந்த 15 ஆண்டுகால ஐநா மைய தமிழ் அரசியலின் தொகுக்கப்பட்ட விளைவு. இப்படிப்பட்டதொரு பூகோள அரசியல் சூழலில் திண்ணையில் நடந்த விருந்து பிரச்சாரத்துக்கு முதல் நாள் மாலை அதே திண்ணையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது. ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியும் ஐநாவின் வெவ்வேறு அலகுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளும் கலந்து கொண்ட மேற்படி சந்திப்பில் தமிழர்கள் மத்தியில் உள்ள குடிமக்கள் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சந்திப்பில் நிலைமாறு கால நீதியின் தோல்வி குறித்து ஆழமாக பேசப்பட்டது. அந்த சந்திப்பின் முடிவில் இலங்கைக்குரிய ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் எல்லாவற்றையும் தொகுத்து பதில் சொன்னார். அவர் பழக இனிமையானவர், எளிமையானவர், வெளிப்படையான ஒரு ராஜதந்திரி.
கதைப்போக்கில் சில விடயங்களை நறுக்கென்று சொல்லிவிட்டு போகக்கூடியவர். அவர் தனது தொகுப்புரையில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகப் போவதாக தெரிகின்றது. இலங்கைக்கு எதிரான ஐநா தீர்மானங்களில் அமெரிக்கா பிரதான உந்து சக்தியாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில இனி வரக்கூடிய ஐநா தீர்மானங்களை இலங்கை அரசாங்கமும் ஐநாவும் இணைந்து நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறையக்கூடும். மேலும் இப்பொழுது நடைமுறையில் உள்ள சான்றுகளையும் சாட்சியங்களையும் சேகரிப்பதற்கான அலுவலகத்தின் செயல்பாடுகளையும் அது பாதிக்கக்கூடும் என்ற பொருள் கொள்ளத்தக்க விதத்தில் அவரது உரை அமைந்திருந்தது. அமெரிக்கா ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலக நேர்ந்தாலும் சுவிட்சர்லாந்து அந்த பாத்திரத்தை வகிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் உண்டு. காசா உக்ரைன் அழிவுகளின் பின்னணியில் பொதுவாகவே இலங்கை மீதான, அதாவது தமிழ் விவகாரத்தின் மீதான ஐநாவின் கவனக்குவிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவை மட்டுமல்ல, உலகத்தின் கவனத்தையும் ஐநாவின் கவனத்தையும் ஏன் கொழும்பின் கவனத்தையும் கூட ஈர்க்கக்கூடிய விதத்தில் தமிழ் அரசியல் தொடர்ச்சியாக நொதிக்கும் ஒன்றாக கொந்தளிப்பானதாக இல்லை என்பதும் ஒரு காரணம்தான். இதை இன்னும் கூரான வார்த்தைகளில் சொன்னால், தமது அரசியலை கொந்தளிப்பானதாக, உலகத்தின் கவனத்தை ஈர்க்கத்தக்கதாக கொதிநிலையில் வைத்திருக்க தமிழ் மக்களால் முடியவில்லை. இப்படிப்பட்டதொரு அரசியல் சூழலில் கடந்த புதன்கிழமை தையிட்டியில் நடந்த போராட்டம் ஒப்பீட்டளவில் எழுச்சிகரமானது. தையிட்டியை மையமாக கொண்டு இப்பொழுது தமிழரசியல் நொதிக்க தொடங்கியுள்ளது. ஸ்ரீலங்காவை கிளீன் செய்ய போவதாக சொல்லும் ஒரு அரசாங்கத்தை நோக்கி கிளீன் தையிட்டி என்று தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள். முடியுமா என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும். நில ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் சிங்கள பௌத்தமயமாகுதலுக்கு எதிராகவும் தீர்க்கப்படாத ஏனைய பிரச்சனைகளுக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் தமது அரசியலில் நொதிக்க செய்ய வேண்டும். உலகமும் கொழும்பும் திரும்பி பார்க்கத்தக்க எழுச்சிகளை ஒழுங்கமைக்க வேண்டும். தையிட்டியில் புதன்கிழமை திரண்ட மக்கள் ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, அதில் முன்பு அரசாங்கத்தின் பக்கம் நின்ற கட்சிகள், நிலைமாறு கால நீதியை ஆதரித்த கட்சிகள் என்று எல்லா வகைப்பட்ட கட்சிகளும் நின்றன. அது ஒரு திரட்சி. வரலாற்றில் எல்லா தேச திரட்சிகளும் அப்படிப்பட்டவைதான். நீ முன்பு அரசாங்கத்தோடு நின்றாய். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசாங்கம் காணியை அபகரித்த பொழுது உடந்தையாக நின்றாய். நிலைமாறு கால நீதியின் பக்கம் நின்றாய் என்றெல்லாம் பழைய தோம்பை இழுத்து கொண்டிருந்தால் தேசத்தை திரட்ட முடியாது. தேச திரட்சிக்குள் எல்லாம் அடங்கும். அதற்கு தலைமை தாங்கும் கட்டமைப்பு உறுதியானதாக, கொள்கை பிடிப்புள்ளதாக இருந்தால் போதும். புதன்கிழமை ஏற்பட்ட திரட்சி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு செய்தியை மீண்டும் உணர்த்துகின்றது. அது புதிய செய்தி அல்ல, கடந்த 15 ஆண்டுகளாக கற்க தவறிய செய்தி, முள்ளிவாய்க்காலில் இருந்து கற்றுக்கொள்ளாத செய்தி. அது ஒரு தேர்தல் தோல்வியில் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அல்ல. கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட எல்லா பெரிய எழுச்சிகளும் ஒரு கட்சிக்குரியவை அல்ல. அதில் பல கட்சிகள் இருந்தன. குடிமக்கள் சமூகங்கள், மக்கள் அமைப்புகள் இணைந்தன. எனவே இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். தையிட்டி விவகாரத்தை தொடர்ந்து கவன குவிப்பில் வைத்திருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான். சுமார் 20 மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை மக்கள் மயப்படுத்த அக்கட்சியால் முடியவில்லை. ஆனால் நடந்து முடிந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் விளைவாக அது சூடு பிடிக்கின்றது. விரைவில் நடக்கவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கியும் கட்சிகள் உழைக்கின்றன என்பது உண்மை. கட்சிகள் அப்படித்தான் சிந்திக்கும். ஆனால் யார் எதற்காக உழைக்கின்றார்கள் என்பது இங்கு பிரச்சனை அல்ல. ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக தேசமாக திரள முடிந்தால் அது வெற்றியே. கடந்த 15 ஆண்டுகளில் நிகழ்ந்த 7 உலக தமிழ்கள், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலுமான எழுச்சி, ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளரை நோக்கி குவிந்த வாக்குகள் எல்லாம் பல கட்சிகளும் மக்கள் அமைப்புகளும் சேர்ந்து திரட்டியவை தான். அவை யாவும் கூட்டு செயல்பாடுகள் தான். எனவே தையிட்டி போராட்டம் தமிழ் கட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தியிருப்பது அதனைத்தான். கட்சிகளை கடந்து ஒரு திரட்சியை ஏற்படுத்துவது என்றால் அதற்கு பல கட்சிகள் சம்பந்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட திரட்சிகள் தான் ஒப்பீட்டளவில் ஐநாவையும் உலகத்தையும் கொழும்பையும் தமிழ் மக்களை நோக்கி திருப்பும். தமிழர்கள் தமது அரசியலை நொதிக்க செய்ய வேண்டும், கொதிக்க செய்ய வேண்டும், கொந்தளிக்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேச திரட்சியை பலப்படுத்தலாம். தமிழ் தேசிய வாக்குகள் தமிழ் தேசிய பரப்புக்கு வெளியே சிந்தப்படுவதையும் தடுக்கலாம். இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.